தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். தெருநாய்கள் சம்பந்தமா தொடர்ந்து விவாதங்கள் அண்மையில தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்திற்கு அப்புறம் பெரிய அளவில் பேசப்படுது. தெருநாய்களை ஆதரிப்பவர்கள், இன்னொன்று தெருநாய்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்னு இரு பக்கமாக பிரிந்து அந்த கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை பார்க்க முடியுது. பாதிக்கப்பட்டோர், பாதிக்கப்படாதவர் அப்படின்னு கூட அதை பிரிக்க முடியுது. ஒரு சமூகவியல் நோக்கில் உங்களுடைய பார்வை? ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பில் இந்த நாய்கள் ஒரு பங்கு வகிக்கின்றன என்பது உண்மை. சமூகத்திற்கு அவைகள் தொந்தரவாக இருக்கின்றன என்பதும் உண்மை. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு 6-7 நாய் இருக்குது, குட்டி போட்டுலாம் இருக்குது. இதுங்க பார்த்து பதிவான ஆட்கள் தவிர மற்ற ஆட்களை எல்லாம் துரத்து நமக்கு அது பாதுகாப்பு. காத்தால 7 மணி வரைக்கும் அந்த பெருக்க கீழே போகிறாங்க இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கோம். இந்த பஜார் ரோடுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் என்டர் பண்ணிடக்கூடாது. அது பைக் சத்தம் கேட்ட பைக் சத்தமாக இருந்ததுன்னா விடும். புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா வள்ளுன்னு அவனை ஊட்டு பரண்டு ஒரு வழி ஆயிடுவான். அந்த மாதிரி அப்போது நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு அது சேஃபு. இந்த தெருவுக்கு புதுசாக வரவனுக்கு நைட்டில் அது ஆபத்து. சரி, ஒரு தெருவுக்கு ஒரு புதிதாக வராமல் இருக்க முடியாது. இல்லை, ஒரு தெரு இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அவர் 10 மணிக்குள்ள போட்டோம், அதுக்கப்புறம் வந்ததான பிரச்சனை. அப்படிதானங்க இருக்குது. இப்போ அது ஒரு விலங்கையா, டொமஸ்டிகேட்டட், ஹைலி டொமஸ்டிகேட்டட். புரியுதுங்களா? நீங்க போயிட்டு டீ கடையில் நின்னீங்கன்னா மூக்கால உங்களை சீண்டும், ஒரு 2 பிஸ்கட் வாங்கி போட்டேன் அப்படின்னு. வாங்கி போட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் பார்த்துச்சு அப்படின்னம்னா உட்காந்துட்டு இருக்கும் போதும் கூட சரி வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். குறைக்கும், ஆனால் வாலாட்டும். அது 2 ஆக்ஷன் அது பண்ணும். எனக்கு உன்னை எதிர்க்கிறதானு தெரியல, உன்னை நான் அனுமதிக்கிறதானு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான காடவர். சரி. ஸோ அப்போ நாய்களுடைய உளவியல் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, கடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் எங்கேருந்து வருது? இப்போ நம்ம பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரொம்ப இது பரவலாக கடிக்குது. இன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு குட்டி நாய் 7 பேரை கடிச்சதுன்னு ரொம்ப ஒரு மான பிரச்சனையா போச்சு. ஒரு பெரிய நாய் கடிச்சதுன்னா கூட பரவாயில்ல, ஒரு குட்டி நாய் 7 பேரை கடிச்சிருக்குது அப்படின்ற அளவுக்கு அது செய்தி. இப்போ கடி வாங்கினவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்னெல்லாம் கடிச்சிருக்குது நாய். நான் ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு வெளில வரும்போது தெரியாமல் ஒரு இடத்துல காலை வைக்க, நான் அது பயந்து என்னை பிடிச்சி கடிக்க, நானும் ஊசி கீசெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் சிக்கன் சாப்பிடாதான் இருந்திருக்கிறேன். சரி. இப்போ இது என்ன அப்படின்னம்னா அதனுடைய இன்டென்ஷன் அது கிடையாது. அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் நோக்கு அதுதான் இருக்கு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விடயங்கள் இது சார்ந்தது அல்ல. அதுங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்ற ஒரு விடயம். இந்த மாதிரி வெயில்ல தண்ணி கூட யாரும் வைக்கிறது இல்லைன்றது முன்னாடி இருந்த வேற. இன்னைக்கு ரொம்ப நகரம் சுத்தமாகி எல்லாம் இதாகிட்ட உடனே அலையுதுங்க நாய்ங்க எங்க பார்த்தாலும். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அது உணவு தண்ணீர், இந்த இடத்துல தான் அதுங்க வெறி கொள்றதுக்கான காரணமாகுது. சரி, நான் நினைக்கிறேன். அதுக்கான தேவை இது இல்ல, உணவோ தண்ணியோ இல்ல. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப உச்ச நீதிமன்றம் கூட கண்ட இடத்துல நீங்க சோறு போடக்கூடாது, அது நாய் பெருக்கத்தை அதிகரிக்குமா? இல்ல சார், கண்ட இடத்துல நீங்க நோயை மிச்சம் மீதி உணவு எடுத்துட்டு போயிட்டு நாய்க்கு வச்சிங்க அப்படின்னா நாய் உங்களை கடிக்காது, அது யாரையும் கூட கடிக்காது. புரியுதுங்களா? இப்ப வெயில் காலத்துல அவங்க சொல்றேன்னா, நீங்க ஒரு தெருவுனா அது அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குங்க, அந்த இடத்துல கொண்டு வைங்க. எந்த இடத்துல பேசுறாங்க ஜட்ஜிகள் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க நம்ம இடம் ஒதுக்குறது? இங்க நம்மளே ஒதுங்கி ஒரு பெட்ரூமு, அதே ஹாலு, அது பக்கத்துலேயே ஒரு டாய்லெட்டு அப்படின்ற இடத்துல தான் நம்மளே வாழறோம். நீங்க போயிட்டு LIG பிளாக்ஸை போய் பாருங்க. இதுல எங்க நம்ம நாய்களுக்காக அந்த இடத்துல இடம் ஒதுக்குறது? அப்படி இல்லை. அதை என்ன அப்படின்னம்னா சமூகத்தோட இணக்கப்பாடா இருக்கிற மாதிரி ரொம்ப உளவியல் ரீதியா. இப்போ ஒருத்தர் ஒரு நாய் புதுசா ஒரு உயர் ஜாதி நாய் வாங்குறாரு அப்படி வச்சுக்கிறோம், ஜாதி அங்கேயே இருக்குது. அந்த உயர் ஜாதி நாய் வாங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்க, சிலர்லாம் அதை போலீஸ் கிட்ட கொடுத்து பழக்க சொல்றாங்க. அதை பழக்கும் போது போலீஸ் அதனுடைய உளவியல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க, இந்த டாபர்மேன் இப்படிதான் பண்ணி, இதுக்கு இது மாதிரி ஒரு இது இருக்கு, இது இந்த மாதிரி தான் அது செய்யும், அதனால இந்த மாதிரி ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணணும், இது 1 மேன் டாக்கு, இது ராஜபாளையம் பிடிச்சி பிடிங்கிடும், அதனால யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னம்னா உடனே பிடிச்சி கட்டிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணுங்க, ஏன்னா அது ஆளுகள்லாம் பார்க்காது, இது கோம்ப வெரைட்டி, இது இந்த மாதிரி இப்படி எல்லாம் சொல்லி உளவியலை கண்டுபிடிச்சு அவங்க பண்ணும் போது நான் ஒரு ஐயா பார்க்க போகும்போதுன்னா, வெளியில எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஐயா அப்படி சொல்லிட்டு அந்த 2 நாய் முடிச்சு கட்டி போடுவாரு. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல வேற யாரும் செக்யூரிட்டி இல்ல, நைட் ஆச்சுன்னா திறந்து விட்டாங்க. இந்த வித்தியாசம் இருக்குங்க சார். இது நீங்க சொல்றது எல்லாமே வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய, அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக வைக்கக்கூடிய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது, பழக்கப்படுத்திருக்கிறாங்க, வரும்போது சொல்ல முடியுது, நீங்க தயாரா இருங்க, போன் பண்ணிட்டு வரோம், எல்லாமே அங்க ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு.
தெருவுல என்ன இருக்குது? அதே நாய் தெருவுக்கு வரும்போது அங்கதான் இருக்குது பிரச்சனையே. இப்ப வீட்டுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்குள்ள வந்து அதுக்கு டாய்லெட் வசதி எல்லாம் பண்றது இல்ல, அது ஒண்ணு தெருவுல தான் கொண்டாந்து விடுறது. அப்ப தெருவுல கொண்டு வரும்போது என்னாச்சு, அவனுடைய உளவியல் வந்து இன்னொரு நாயை பார்த்த உடனே விருன்னுது, இல்ல இன்னொரு நாய் இதை பார்த்து வள்ளுன்னுது. இளைஞர்கள்லாம் எப்படி செல்போன்ல பேசிட்டே போறாங்க. அவங்க இந்த மாதிரி நாய்களுக்கு பக்கத்துல வந்தாங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனையா இல்லையா? அதை கண்டு ஒதுங்கிட்டீங்கன்னா அது சைலண்டா போகுது. இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல செல்போன் வச்சுக்கிட்டு இவர் நாயை ஒண்ணு விட்டுட்டு இருப்பாரு, அவன் அந்த பக்கத்துல இருந்து வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டொமஸ்டிகேட்டட் டாக்லயும் இந்த பிரச்சனை இருக்குன்றா. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதுக்கு வந்துட்டு எப்படி நீங்க சொல்யூஷனை பார்ப்பீங்க? இல்லை சார், இப்போ நீங்க ஒரு தெருவில் இப்போ நீங்க நடந்து போகும்போது அந்த வாக்கிங் போயிட்டு இருந்த டைம் எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்போ இருந்த அந்த நாய்களோட எண்ணிக்கையும் இப்போ ஒரு தெருவில் இருக்கிற நாய்களோட எண்ணிக்கையும் பாருங்க, அது பெருகி இருக்கா இல்லையா? அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரல அப்படிங்கிறத உணர முடியல. நீங்க ஒரு நேரத்துல ஒரு 11 மணி 12 மணி ஒரு மிட் நைட்ல போகும்போது ஒரு சவால்கள் இருக்கு. நீங்க சொன்னீங்க, தொடக்கத்தை சொன்னீங்க 10 மணிக்கு மேல வெளியே போகாம இருக்கிறது நல்லதுன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்ல. சொல்ல ஒரு வர்றவங்களுக்கு சொல்ல வரேன். அல்ல, வர்றவங்க சொல்றது இல்லையா? நம்ம ஒரு 2 to 10 மணி இதுதான் நம்மளுடைய டியூட்டி ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு மேல ஒரு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரணும்னா ஒரு 11 ஆகும், 11:30 ஆகும். அப்படி வந்துதான் ஆகணும். அந்த இடத்துல வரும்போது அவங்களெல்லாம் நாய் கடிக்கிறது இல்ல, புது ஆளா இருந்தா. ஆமா, நானு என்னோட பழைய வெப்துனி ஆபீஸ்ல வந்துட்டு நைட்டு முடிச்சுட்டு 1 மணிக்கெல்லாம் நான் போவேன். நுங்கம்பாக்கம் ஹைரோட்ல வழியேற நாய்ங்க தான் இருக்கும். ஆனா என் அண்ணாந்து பார்த்துட்டு இது நம்ம வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். அதெல்லாம் சஃபேர்ல வந்து தான் எனக்கு ஆட்டோவே பிடிப்பேன். எந்த நாய் இங்க வந்துட்டு பசார் ரோட்ல இறங்கி வரும், அதுங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அதுதான் சார் அந்த காலகட்டத்தில் வருஷம் என்ன ஆச்சு அப்போ நான் சொல்ல வரேன். இதே நான் டாடன்ட் நகர் வழியா போயிட்டு ஒயம்சியில நடக்க போகும்போது காத்தால நான் 4-4:30 மணிக்கு போவேன். அதுங்க நாய்ங்க வந்துட்டு ஃபுல் ஸ்வேல இருக்கிற நேரம். அப்ப அதுங்க தூக்க மோடுக்கு வரும். அப்போ நம்மளை பார்க்கும் போதே பார்க்குற பார்வையே அதுங்க பழகிற வரைக்கும் உங்களுக்கு அது பிரச்சனை. அதே ரூட்ல நான் 3-4 நாள் அப்படி சொல்லிட்டு நான் போயிடுறேன். இதை நான் 3 நாள் பண்ணேன்னா 4வது நாள் அதை என்ன கண்டுக்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னை பார்த்து வாலாட்ட போகுது. வாலாட்டுக்கு பார்த்துருக்கேன். இதே மாதிரி நாங்க அந்த மைதானத்துல போயிட்டு இருக்கும் போதும் அங்க நிறைய நாய்கள் இருக்கும், எதுவும் பண்ணாது, எல்லாரும் வராங்க போறாங்க. இல்லை, இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் சொன்னது என்னன்னா, இந்த நாய்களை நாம் சரியாக பராமரிப்பதில்லை. தெருநாய்கள் தான் பிஸ்கெட்டு போடுறதோ புற போடுறதோ சோறு மிஞ்சி வச்சுதுன்னா எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறதோ இதெல்லாம் எதுவும் இல்லை. 2வது, இந்த வெயில் காலத்துல நாய்களுக்கு வந்துட்டு தண்ணீர் ரொம்ப அவசியம், அது யாருமே கொடுக்கறது இல்லை. இல்ல, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில நாய்கள் ஒரு தெருவில் அவ்வளவு அவசியமான ஒரு கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க நாய் பெருக்கிறது தான், பெருத்து போனது அந்த மாதிரி ஒரு காரணம் அப்படி சார். அந்த உண்மையா இல்லையான்னு நான் கேட்கறது வந்து, இல்ல நான் சொல்றேன், ஒரு 5 பேரு ஒரு 5-10 நாய் இருந்த ஒரு தெருவில் இன்னைக்கு 20-30 நாய் இருக்கா இல்லையா? இது எப்படி பெருகுச்சு? இல்ல, இது ஒரு சவாலா இருக்கா இல்லையா? எல்லாம் திரண்டு வந்து ஒரு வருடத்துக்கு சூழல் நடக்குதா இல்லையா? நம்ம பாக்குறோம் நிறைய. நம்மளே தான் பெருத்து போயிட்டோமே. நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு காம்படிஷன் எக்ஸாம் இதே ஒப்பிடுறது வந்து சரியா? இது பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அதான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதுங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா சாப்பாட்டுல பிரச்சனை வருது. இன்னொரு தெருவில் போயிட்டு அதுங்க சாப்பிட முடியாது, இன்னொரு தெருவில் போயிட்டு அதுங்க தண்ணி குடிக்க முடியாது. அப்ப என்ன அப்படின்னா பெருக்குச்சா, அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய மனநிலையும் வந்துட்டு மாறணும், விரிவடைஞ்சிருக்கணும். முன்னாடி மாதிரி இப்போ இல்லை, அப்படி யாரும் கிடையாது. இப்போ வரக்கூடிய சமூகம் வந்துட்டு நாய்கள் எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலையும் கேர் பண்றதே இல்லை. அப்போ சரி, எண்ணிக்கை பிரச்சனை, எண்ணிக்கை எப்படி குறைப்பீங்க? அது யாருடைய வேலை? யாருடைய வேலையா வேணாலும் இருக்கட்டும், நம்ம தானே மக்கள், நம்மளுக்காக தானே சட்டம், நம்மளுக்கான பாதுகாப்பா இல்லையா, அச்சுறுத்தல தொல்லை அப்படின்றது. இந்த வேலையை ஒரு தனி மனிதரை செய்ய முடியாதலான்னு சொல்றேன். ஒரு கட்டுப்பாடுன்னு ஆபரேஷன் நீங்க சொல்றீங்க. உணவு வைக்கலாம், சரி, தண்ணி வைக்கலாம், மனுஷன் செய்யலாம், நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா தெருலையும் பாக்குறோம். அதே பண்ணா அது ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா நீங்க சொல்ல இருக்கு. ஆனா ஒரு கட்டுப்படுத்துறது, அது சரி பண்றது யாரு வேலை? ஒரு தனி மனிதர் தெருவில் செய்ய முடியுமா? அதான் கட்டுப்படுத்துறது அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க சாவடிச்சிடுறது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நாய்களை எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிடுறது. இப்ப வெறி நாயை நீங்க எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிடலாம். இப்ப இந்த சாதாரண நாய்களுக்கு உச்சநீதிமன்றம் சொல்றது என்னது, கருத்தடை பண்ணிடுங்க ஆண் நாய்களுக்கு அப்படின்னுறாங்க. கருத்தடை பண்ணிட்டீங்க. இதுல ஒரு பெரிய ஒரு ஹியூமானிட்டேரியன் இஷ்யூ இருக்குது. நம்மளுக்கு எது பொருந்ததோ அது அவனுக்கு தான் பொருந்தும். இதை வந்துட்டு அது என்ன சொல்றது, உச்சநீதிமன்றத்துல இந்த இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் பெண் நாய்களுக்கு கருத்தடை பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை, அது ரொம்ப டேஞ்சரஸா போயிடும், அதுங்க செத்து போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த நாய்ங்க, இந்த பெண் நாய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பெண் நாய்கள் வந்துட்டு அதுங்களுக்கு அந்த பருவ காலம் வந்துருச்சு அப்படின்னு உடனே அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, அதுங்க இன்வைட் பண்ணும் ஆண் நாய்களை. ஆண் நாய்களை வந்துட்டு நீங்க கருத்தடை பண்ணி விட்டீங்கன்னா அதுங்க பாட்டுக்கு அதுங்க கிடக்கும். இதுங்க என்ன பண்ணும்? இதுக்கு என்ன ஆகும்? So there is no solution at all. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, ஒரு நாயை நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்கல்ல, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட ஒரு நற்குணம் இருக்குது.
இளைய சமூகங்கிட்ட. அவங்க என்ன பண்றாங்க, தெருநாய் நாட்டு நாயை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாட்டு நாயை நிறைய பேர் வளர்க்குறாங்க. அது சின்ன குட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து வச்சு நல்லா இது பண்ணி அதை உட்கார சொல்லி ஒண்ணுக்கு போக சொல்லி எல்லாமே பண்ணி ரொம்ப அழகா பண்ணி கொண்டு ஆய் அப்படின்னு அது அடங்கிடுது. அந்த மாதிரி அதுங்களோட பேசி கீசி எல்லாம் பண்ணி வச்சுறாங்க. நிறைய நாட்டு நாய் இன்னைக்கு வீடுகளிலேயே வளர்க்கப்படுது. அப்படி அந்த நாட்டு நாய்க்கு சில உளவியெல்லாம் கூட உண்டு. அது நம்ம வந்துட்டு அந்த தெருமுனையை தாண்டினோன்னா அதுவும் கொஞ்சம் நடுங்கிடும். 4 நாயை கண்டா அது உடனே ஒதுங்கிடும். ஒரு நாயா இருந்ததுன்னா அப்படியே எகிரி பாயும். எல்லாம் அதெல்லாம் உண்டு, மனிதனுக்கு இருக்கிற இயல்பு மாதிரியே இருக்கு. ஆனா நீங்க அந்த கருத்தடை பண்ணக்கூடிய அந்த இடத்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாயை வளர்க்கணும்னு நினைக்கிற யாரும் நீங்க நாயை குட்டி நாயை தத்தெடுத்துக்குங்க, தத்தெடுத்து வீட்டுல வளருங்க அப்படின்னு சொல்லி இதை நாளடைவுல நாளாந்தம் அதை வந்துட்டு என்ன பண்ணிடுறது அப்படின்னம்னா ஒரு உயர் ஜாதி நாயை வளர்க்குற மாதிரி இப்படிப்பட்ட நாய்கள் இருந்துச்சு அப்படின்னம்னா அதனால ஒரு பிரச்சனையும் ஏற்படாது சமூகத்துக்கு. ஏன்னா அதுங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும், உணவு வச்சுட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க. எங்கேயாவது அவங்க ஷாப்பிங் போகும்போது உள்ள வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு க்ளோஸ் சர்க்யூட் கேமராலாம் வச்சுட்டு இருக்காங்க, நாய் என்ன பண்ணுது எது பண்ணுது அப்படின்ட்டு. இல்லாட்டி வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு வந்துட்டு ஒரு 3-4 நாள் ஆச்சுன்னா ஒரு நாய் காப்பகத்தில் எடுத்து போய் விட்டுட்டு டூருக்கு போகலாம். அதெல்லாம் அந்த நாய்களாக அதுக்கு இருக்குது, பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, எல்லாமே உண்டு. பட் ஆல் தோஸ் டாக்ஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் வெல், லுக்ட் ஆஃப்டர் வெல். அந்த மாதிரி பண்ணி அப்படிதான் அந்த நாய்களை கொண்டு வரணுமே ஒழிய இதை வேறு விதத்துல கருத்தடை பண்ணி எல்லாம் பண்றது அப்படின்றது கருத்தடை பண்ற விஷயம்ங்கிறது ஒரு சயின்டிபிக் மெத்தடா, சரியான சயின்டிபிக் மெத்தடாலஜி. பட் பெண் நாய்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அது பருவம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், பருவம் தவறுச்சுன்னா ஆண் என்ன பண்றான், டெல்லியில பண்ற மாதிரி பண்ணிடுவான், அவனும் கடிச்சிருவான் பிடிச்சி. நீங்க இப்போ நாய் வந்துட்டு இன்டென்ஷனலா கடிக்கிற நாய்கள் ரொம்ப கம்மிங்க. சரி, நாய்களுக்குள்ளதான் சண்டை வரும், மற்றபடி அது இன்டென்ஷனலா வந்து கடிக்காது. இப்ப அதுங்களுக்கு இந்த வெறி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பிடிச்சி எல்லாரையும் துரத்துறதுக்கு கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுங்க வந்துட்டு பொதுவில் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்றது என்னுடைய முடிவு. ஸோ இந்த கருத்தடை அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனா? இட் இஸ் நாட் a solution, it is inhuman. பல கோடி ஒதுக்குறாங்களா அதுக்காக? இல்ல, தேவையில்லைன்ற அது எல்லாமே பண்ணுவாங்க சார். இந்த மனுஷனுக்காக எல்லாமே வளரணுமா? நீங்க இன்னைக்கு டொமஸ்டிகேஷன் எந்த லெவலுக்கு போயிடுச்சு தெரியுங்களா? ஒரே ஒரு சின்ன ஒரு கரடி குட்டியை வந்துட்டு அபாண்டன்ட் ஒரு கரடி குட்டி எடுத்தாந்து வீட்டில் வளர்க்குறான். எவ்வளோ ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அது வளர்ந்து எதாயிட்டு எடுத்து போய் காட்டில் விடுறான். விட்டுட்ட உடனே அது போயிட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கண்டுக்கிட்டு, அம்மா அண்ணன் தம்பி அது கூட பிறந்தெல்லாம் கண்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது, பார்க்குது. என்ன காரணம் அப்படின்னோம்னா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க இவங்க தான் அது காட்டுது. அது ஒரு த்ரெட்டே கிடையாது. சிறுத்தை அந்த மாதிரி பண்ணுது, மான் அந்த மாதிரி எடுத்தாந்து கட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான். அந்த மான் ஒன்று அது இப்படி வருன்றாங்க. இந்த நாய் வளர்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். இந்த நாயே ஒரு காட்டு விலங்கு தானுங்க, நம்ம தானே கொண்டாந்து வச்சு இதை டொமஸ்டிகேட் பண்ணிட்டு அது இப்படி பாக்குது நம்மள. அதிகமா அடிபட்டு சாவறது அதான் நம்மளோட பழகி. அது காட்டுல இருந்ததுனால உஷாரா ஓடிடும். நம்மளோட பழகி சோம்பேறி நடுரோட்டில் படுத்து செத்து போறதும் அதான். அப்ப என்ன அப்படின்னம்னா இதை வந்துட்டு கையாள வேண்டிய அணுகுமுறை மாறணுமே தவிர இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் போட்டிங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நாய் இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ த்ரெட் என்னன்னா சார், ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து 2 செக்டார், குழந்தைகள், வயதானவர்கள். இவங்க வந்து ஒரு டார்கெட் மாதிரி நாய்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம சமீபமாக பார்க்கக்கூடிய செய்திகள் அல்லது நம்ம கிடைக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குது. ஸோ வந்து குழந்தைகள் மேல அப்படி என்ன இது இருக்க முடியும்? ஒரு குழந்தைகள் ஒரு தெருல இருந்து அடுத்த தெருவுக்கு போக முடியாதா? அதே தெருல உள்ள குழந்தைகளை கூட கடித்த நாய்கள். நீங்க ஒன்றும் வேணாம், அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதில்ல, அவங்க கிட்ட ஒரு 1.5 அடி கோலை வச்சுட்டு அது நடந்து போக சொன்னேன், அது கிட்ட வருதா பாருங்களேன். பொதுவாக நாய்க்கும் ரோட்ல அந்த தெருவில் வாழறவனுக்கு இடையே ஒரு உறவு இருந்தே தீரும். நான் இதை நல்லா பார்த்துட்டேன். இது எப்போ இல்லாத போகுது அப்படின்னா, நான் வேற ஒரு தெருவுக்கு போகும்போது நான் ஏலியன், என் தெருவில் வேற ஒருத்தர் வரும்போது அதுக்கு ஏலியன். இது அது இல்லாட்டி இந்த நாய் பெசாது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க நாயை வளர்க்க மாட்டீங்க, நீங்களும் துரத்துருவீங்க. நாய் கொலைக்கிறதுனாலையும் துரத்துறதுனாலையும் தான் நீங்க ஹாப்பி வீட்டுக்குள்ள. புரியுதுங்களா? ஒரே ஒருத்தன் வந்தாலும் அங்க கொடுக்குற சவுண்ட் அப்படியே கேரியான்னு பண்ணிட்டு மொத்த நாயும் சேர்ந்து அலறும். உடனே என்னடா திறந்து பாக்குறது, இல்லாட்டி நம்மளா தூக்கத்தோடு எழுந்திருப்போம், யாரு என்னது யார் நீ அப்படி நீங்க வந்து குரல் கொடுப்போம். இல்ல, இந்த பிரச்சனையை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய அளவுல விவாதம் பண்ணல. திருநாய் பத்தி, நாய் கடியை பத்தி, நாய் இந்த விஷயங்களை பத்தி சின்ன பேசி ஏன் இது இந்த அளவுக்கு ஆகுதுங்கிறதான பிரச்சனையா இருக்குது. அதனாலதான் நான் முன்னாடி சொல்ல அந்த இனப்பெருக்கம்ங்கிறது, அந்த எண்ணிக்கைங்கிறது இல்ல அரசுடைய ரோல் இல்லையா? இதையே அது ஒரு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியாதா? உள்ளாட்சி அமைப்புகள் இதுல ஏதாவது ஒரு ரோல் பண்ண முடியாதான்னு கேட்கறேன்.
கருத்தடை எல்லாமே நம்ம மனிதர்களை தான் பாத்துக்கணும். கருத்தடை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கருத்தடை இல்ல, பொதுவாவே ரோல் இல்ல எடுத்துட்டு போயிட்டு வச்சு எலக்ட்ரிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி எல்லாம். கருத்தடை பண்றாங்க, அதோட இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. கருத்தடை பண்ணிட்டோன்னா நாயை அழிஞ்சிரும். யார் வந்துட்டு அந்த பெட்ட நாய்க்கு வந்துட்டு கலக்கிறது? எப்படி அது குட்டி போடும்? அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டு தெருல நாயே இருக்காது. அப்படி ஒரு இடத்துக்கு போறதா இருந்ததுன்னா நீங்க அதை செய்யுங்க. இல்லையா, நான் சொல்றதை செய்யுங்க. ஒவ்வொரு தெருவுலையும் நாய்களை பராமரிக்கணும். சோறு மிஞ்சிச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் அந்த நாய் சாப்பிடும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம இந்த எலும்பு கிருப்புனா எடுத்துட்டு போயிட்டு அங்கே வெயி 1க்கு 10 நாயை வளர்த்துது, அதுக்கு வந்துட்டு கடிச்சு தின்னுட்டு போட்டோம் அப்படின்ட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. குப்பையில போட தயாரா இருக்கிறாங்க, நாய்க்கு வைக்க தயாரா இல்லை. காக்காய்க்கு நாங்கள் தண்ணி வைக்கிறோம்யா, குருவிக்கு ஒரு சின்னதா ஒரு டப்பில் அப்படி ஒரு ரவுண்டு போட்டு ஓட்டை போட்டு அப்படி வச்சிங்கன்னா குருவி வந்துட்டு கூடு கட்டிச்சு, குருவி பெருக்கம் வந்துருச்சு, குருவி திடீர்னு வந்துருச்சு, நிறைய ஹாப்பியா இருக்கிறான். இப்படி ஒரு படத்தை தொங்க விட்டானா உடனே கிளி வருது. அது என்ன பண்ணுது? முதல்ல ஒரு இணக்கத்தை தான் எதிர்பார்க்குது. நீங்க அரவிந்தர் நல்லா சொல்லுவாரு, ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி. இந்த இருப்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இசைவின்மையே. ஒரு இசைவு வேணும். இந்த பிரச்சனையை நான் தெளிவுக்காக கேட்குறேன். இந்த பிரச்சனையை ஜீவகாருண்யம், மனிதநேயம் இந்த அடிப்படையில் பார்க்கணுமா? பாதிக்கப்பட்டவர்கள், உயிரை இழந்தவங்க தரப்புல இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது வேற ஒரு பார்வை கிடைக்குங்க. அதாங்க, உயிரிழந்தவனுடைய இடத்துல இருந்து பார்க்கணும், இல்லை கடிப்பட்டவனுடைய இதில் பார்க்கணும். அதை அடிச்சு கொண்டு அந்த இடத்துலயே. இப்போ ஒருத்தர் விஷம் வச்சு 5 நாயின்னு கொண்டு விட்டான், புரியுதுங்களா? அவனுக்கு கேட்டால் சோறு போட்டுட்டு இருந்தவன் தான் கொண்டுட்டான் அப்படின்றாங்க. அவன் பேரில் தூக்கி பழி போட்டாங்க. இதான் உங்களுக்கு இருக்கிற சொல்யூஷன். ஐ எம் நாட் டெல்லிங் தட். நான் ஒரு லாங் ஸ்டாண்டிங் நாய் இருக்கணுமா வேணுமா வேணாவா, அது டொமஸ்டிகேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அதை காட்டுக்கு விரட்ட முடியாது. நான் என் கண்ணு முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன், இதை நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். காட்டில் வசிக்கிறாங்க இல்லையா, யானைகளை ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா டாப் ஸ்லிப்பில், அதுக்கு நான் போயிருந்த போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போயிருந்த போது, அப்போ நாங்கள் போய்ட்டு அங்கே இருக்க அந்த யானை இது பண்ணிட்டு இருக்கிற வளர்க்குறவங்க எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்துட்டு ஒரு ஜீப் நின்றுச்சு, ஃபாரஸ்ட் ஜீப் வந்துச்சு. அங்கே வந்துட்ட உடனே அவங்க கிட்ட போய்ட்டு அந்த நாய் கொஞ்சது. அங்கே என்ன பண்ணாங்க, கம்பி போட்டு எடுத்து சுருக்கு பிடிச்சி ஒரு மருந்து ஒன்று எடுத்து அந்த நாயினுடைய ஃப்ரண்ட் லெக்கு கீழே இப்படி குத்தி அடிச்சு இது பண்ணாங்க. 2 நிமிஷம் கூட ஆகாது, அது அப்படியே துடிச்சு அதை வாந்தி எடுத்து அப்படியே செத்து போச்சு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு அலறாங்க, டே இதுதான்டா இவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றான். அவன் என்ன சொல்றான், ஃபாரஸ்ட் இது வந்துட்டு மானை கடிக்குது அப்படின்றான். நல்லா கவனிங்க, என்கிட்ட வீடியோ என்ன இருக்குது அது உள்ள வச்சிருக்கிறேன், அந்த வீடியோ என்ன வச்சிருக்கிறேன். மானை கடிக்குது அப்படி, மானு ஓடுற ஓட்டம் அது, அது சிறுத்தைக்கு நாய் போயிட்டு அதை பிடிச்சி கடிக்குது. யாரு காது குத்துறது, பூ சுத்துறது? ஃபாரஸ்ட்ரி. உண்மை என்ன அப்படின்னம்னா, இவங்க நைட்ல திருடுவானுங்கல்ல, மரத்தெல்லாம் வெட்டி டாப் ஸ்லிப்னு ஏன் தெரியுங்களா பேரு, மரத்தை வெட்டி உருட்டி விட்டாங்கன்னா அது நேரம் கீழே வந்துடும். லாரி கீரிலாம் தேவையில்லை, அங்கிருந்து கடத்திட்டு போகலாம். இதுக்குதான் இடையூறாது. எங்க கண்ணு முன்னாடி 10க்கும் மேற்பட்ட நாய்களை இப்படி கொண்டுட்டான். அப்போ வந்துட்டு ஒரு பொம்நாட்டி வந்துட்டு அழுவுது, மாரில் அடிச்சுட்டு அழுவுது, டே இதுதான்டா எங்களுக்கு பாதுகாப்பு, ஏன்டா அதை கொள்றீங்க? இவங்களை பார்த்து கேட்குது. அவன் புருஷன் வந்து, போடி உள்ள, நம்மள ஊசி போட்டு சாவடிக்காது இருக்கிறாங்களா பாரு, அவங்க யாரை வேணாலும் சாவடி பண்ணல அப்படின்றான். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாரும் பேசாத இருக்கிறான். இவ்வளோத்தையும் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு யானைங்க பவர்ஃபுல்லா மேசிவ் அப்படின்னு அப்படி நிற்குது, கிட்ட போலாமான்னு. ராஜா ராஜா அப்படின்ட்டாரு. அவள் தான் கிட்ட போயிட்டு நான் தடவரேன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. கட்டி போடலையாங்க, கட்டி போட வேணாங்க, அதான் அந்த கோலை அப்படி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல நின்றுனே இருக்குங்க அப்படின்றான். இல்லை இதுக்கு மதங்கத்தெல்லாம் பிடிக்கணும், அது பாருங்க தூரத்தில் ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல போயிட்டு கட்டி இல்லை, அது நிற்க வச்சிருக்கிறான். அந்த இடத்துல நிற்க வச்சு கொம்பை போட்டு வந்தான். இதுக்கு சோறலாம் அந்த ஆளு மட்டும்தான் அங்கே போக முடியும். அப்போ மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான உறவு ஒன்றுக்கு ஒன்றுத்தனுடைய உளவியல் புரிதலில் தான் இருக்கே ஒழிய அடக்குமுறையில இல்லை. ஆனால் நம்ம சமூக வலைதளங்களை பார்க்குறோம், இந்த விலங்கு ஆர்வலர்கள் அல்லது இந்த நாய் மீதான பிரியமா இருக்கிறவங்களை தாண்டி நாய் எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க, அதான் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப என்ன கடிச்சிருக்குது, நான் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணல? இதே நாய்ங்க இன்னொரு நாய் கிட்ட உன்னை காப்பாத்துது இல்ல, அப்ப அந்த நாய் இந்த நாய் என்ன பண்ணுது, கடிக்குது இல்ல, அப்ப நீ கோச்சிக்கிறது இல்லையா? அது எவ்வளவு பலம் கொண்ட நாயா இருந்தாலும் சரி, நீங்க கெடுத்துட்டு போகும்போது அது வந்துச்சுன்னோம்னா இது அவ்வளவு பாயும். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ப்ரூஸ் அப்படின்னு நான் ஒரு நாயை வளர்த்தேன் அங்கே கோயில் ஊரில். அது இந்த கறிகறியெல்லாம் திருட்டு வராது, பெரிய நாய்ங்க வந்துட்டு அது கடிக்க வந்துச்சுன்னா சண்டை போடும் பாருங்க, அப்படி சண்டை போட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் இது போடுவேன். ஆனால் அது நான் தான் விரட்டுவேன், பட் நான் தான் அதுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் போடுவேன்.
அதுக்கான கவலைப்படாது. மறுநாள் அதே மாதிரி ஒரு அப்படிதான் வரும். அப்போ உனக்கு பாதுகாப்பா இருக்கும்போது உன் முடிவு வேற, உன்னை துரத்தும் போது உன் முடிவு வேற. பட் நாய் ரிமைன்ஸ் த சேம் அஸ் நாய். அது நாய் நாயா தான் இருக்குது. இது நம்மளுடைய அணுகுமுறையில தான் எல்லாமே தப்பா இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க இதுக்கு பின்னால, நீங்க ஒண்ணும் இல்ல, நாய்க்கு வந்து சண்டை போட்டுச்சு. கிராமத்துல என்ன பண்ணாங்க, ஒண்ணு கிட்ட போதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணியை தூக்கி அதுக்கு மேல ஊத்துனா பாருங்க. தண்ணி ஊத்துனோடனே 2 ஆளுக்கு ஒரு திசையா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவன் யாரும் கிராமத்துல யாருமே அடிக்கிறது இல்லை. அங்க இந்த மாதிரி உருறு அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா, டக்குன்னு அவன் என்ன பண்றான், வேட்டி முதல்ல உருவி விட்டுருவாங்க, கழட்டி விட்டுறாங்க. மடிச்சு கட்டிருக்காங்கல்ல, கழட்டி விட்டுருவாங்க. எடுக்க அப்படின்னு சொன்ன விட்டா 4 பேர் சவுண்ட் விடுறாங்க. அது நாய் பதுக்கிடுது, எந்த இடத்துல இருந்து எந்த தகவல் வரும்ட்டு. இங்க அதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. உங்களை ஒரு நாய் கடிச்சிது அப்படின்னா 4 பேர் எதிர்த்த திசையில ஓடிடுவான். ஒரு பொண்ணை வந்துட்டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வெட்டுறா, மத்தவங்க என்ன பண்ணா அதே தான் இங்க நாய் உளவியலையும் நடக்குது. ஒருத்தனை நாய் கடிச்சா 9 பேர் ஓடுறான். ஒருத்தன் சிலர்லாம் வந்துட்டு எட்டி ஒரு நாயை உதைக்கிறான், ஓடிடுது. இன்னொருத்தர் ஒரு பைக் அது மாதிரி தள்ளி விடுறான், உடனே அது அடங்கிடுது. நீங்க பேசிக்கலி யூ மஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்ல வர இசைவு அரவிந்தத்தை நான் கோட் பண்ண. அதனாலதான் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி. இசைவு 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 அது ஒரு இடத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு தான் உனக்கு மனிதனுக்கு பிரெயின் கொடுத்துருக்கு. எதிர்க்கிறதுல அர்த்தமே இல்லை. எதிர்க்கிறதுல அர்த்தம் இல்லை, அழிஞ்சிடாதுங்க. அழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப கூட சொல்றாங்க, யானையை வந்துட்டு மனிதர்கள் வாழும் பகுதிக்கு வந்து விட்டது, கூடலூருக்கு வந்து விட்டது, துரத்துக்கிறது, அடிக்கிறது. ஏன் வருது? 4 தலையை வெட்டி போட்டு வச்சிருங்க, அது தின்னுட்டு டெய்லி போதா இல்லையான்னு பாருங்க. என்னங்க இளையராஜா போட்ட இசைக்கு ராஜா உன்னை அப்படின்னு ஒரு பாட்டு படத்துல போடுற போது அது காட்டுல இருந்து வந்து அந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு போனா யானையெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வீட்டுல இவங்கெல்லாம் சொல்றாங்க, அந்த பகுதியில் வாடுறவங்கலாம், யானை எங்களுக்கு வருது, கட்டுப்படுத்தணும் டப்புன்னு சுட்டிங்கன்னா என்ன ஆகும்? காடு அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ். இட் இஸ் ஃபண்டமெண்டலி கோ எக்ஸிஸ்டன்ஸ். நாய் நகரத்துல நீங்க டொமஸ்டிகேட் பண்ணீங்க, அது உங்களுக்காக இருக்குது, அவ்வளவுதான். இதை நீங்க அப்படிதான் பழக்கணும், பழக்கத்தான் நீங்க வாழணும். அதோட ஒரு மொழியை நீங்க வந்து பண்ணணும். நீங்க ஒருத்தர் எல்லாரும் ஓடுறான் யானை கண்டு, ஒரே ஒருத்தர் அப்படின்றான். தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆப்பிரிக்கா வரைக்கும் இது மட்டும்தான். உடனே யானை நின்று போயிடுது. ஏன் நின்று போயிடுது? அது உங்களோட புரிஞ்சுக்கிட்டு நினைக்க இது பண்ண. நீங்க என்ன சொல்றீங்க, நாயோட வாழ பழகிக்கணுங்கிறீங்க. நாயினுடைய உளவியல் தெரிஞ்சு பழகிக்கணும் அப்படின்ற. இதை பத்தி சொல்லணும். இதை பத்தி உச்ச நீதிமன்றத்துல கேஸ் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நாய்க்கு பயந்தவரா இருந்தாருன்னா இப்படி தீர்ப்பு சொல்லுவாரு, நாய் வளர்க்குறவரா இருந்தாருன்னா அப்படி தீர்ப்பு சொல்லுவாரு. ஆனா தீர்ப்பு யாருது? உச்ச நீதிமன்றத்துக்கு. இது உருப்படுமா? அது சரிப்பட்டு வராது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இதுக்குள்ள பல அந்த மருந்து, ரேபீஸ், அதுல உள்ள கோடிக்கணக்கான ரூபா. ஐயா, தடுப்பூசி எல்லாம் போட்டுதான் இதெல்லாம் பண்றாங்க. அரசு எங்கேயாவது ஒரு இடத்துல சரியா இருக்குது அப்படின்னா நாய் தடுப்பு ஊசி போடுறதுலயும் நாய்க்கு ஊசி போடுறதுலயும் அரசு ரொம்ப. இங்க பாருங்க, வெட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனை ஆண்டு காலமா இருக்குது அந்த நந்தனம் போற வழியில. இங்க பேன்பேட்டையில இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி பாருங்க. அவங்களெல்லாம் பார்த்தங்களே நாய் கிட்டு 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 ஆடும். ஏன்னா அவர் ஊசி போடுறவருன்னு தெரியும். அது எப்படியாப்பட்ட நாயா இருந்தாலும் அப்படின்னா நிக்கும், உட்காரு அப்படின்னா உட்காரு. ஏன்? அவர் குத்துற ஊசிக்கு அது அவ்வளவு தூரம் புரிதல் அதுக்கு இருக்குது. எந்த நாயாவது வெட்டினரி டாக்டர் கடிச்சிருச்சு, வெட்டினரி டாக்டர் ஆபீஸ்ல செத்து போனாரு, ஒரு ஹிஸ்டரி காட்டுங்க பார்ப்போம். அப்ப அவருக்கு என்ன தெரியுது? உளவியல் தெரியுது. நீங்க ஒரு டாபர்மேன் வளர்க்கறதுக்கு இவ்வளவு பெரிய புத்தகம் படிக்கிறீங்க, புரியுதுங்களா? நான் ஃபெரோஷியஸ் டாக்ஸ்லாம் நான் சொல்ல வரல. இந்த புல் டெரியர் அது இது அந்த மாதிரி வகையறாக்கெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒருத்தர் டொமஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு வீட்டு விலங்க ஒன்றத்தை மாத்துறதுக்கு நீங்க யூ மஸ்ட் அக்வயர் சம் நாலேஜ். இல்லாட்டி முடியாது. ஒரு நாயும் ஒரு ஆட்டுக்குட்டியும் டெய்லி சண்டை போடுதுங்க, ஆனா டெய்லி ஒன்னா தான் இருக்குதுங்க. ஆனா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது? மான போட்டு இது கடிக்குதான். எவ்வளவு பெரிய புருடா விட்டுறாங்க பாருங்க. விட்டுட்டு அவ்வளோத்தையும் கொண்டு விட்டாங்க. இல்ல நீங்க வந்து இதுக்கு தீர்வா சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறது வந்து அது கூட பழகணும், அதோட உளவியல் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அதை நீங்க அதை தாண்டி போனீங்கன்னா அந்த இனமே இல்லாத போகும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு நீங்க தயாரா. நான் என்ன திரும்ப என்ன கேட்கறேன்னா, இது அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் எடுத்து செய்யறதுல ஒரு சவால் இருக்குல்ல, அரசு வழிநடத்த முடியாதா? இதான் என்னுடைய நிறைவு. முடியவே முடியாது. அரசுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லையா? நடத்த முடியாது. நீங்க முதல்ல என்ன அறிவை நான் அரசுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எல்லாரும் தான் கொடுத்துருக்கான். ஒருத்தன் வர்றான், ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒன்று நடக்கணும்ல சார். நான் ஒரு விஷயம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கணும்னா அது ஒரு வழிகாட்டுதல் தேவையில்லான்னு சொல்றேன். சிஸ்டத்துக்கு விலங்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதுக்கு என்ன வரியா செலுத்துது? ஒருத்தன் வர்றான் அந்த காட்டுல, அது இங்க எல்லாம் போட்டு பராண்டி அந்த காயம் தழும்பாய் நிக்குது. ஒரு புலி, அடிப்பட்ட புலி வேட்டையாட முடியாது, மனுஷனை வேட்டையாடிச்சு. அப்ப அவன் கூட வந்த நாய் என்ன பண்ணுது? அதுக்கு தான் இறையா வர மாதிரி கிட்ட போய் 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 போய்
அதை இழுத்து இவனை காப்பாற்றி விட்டு இவன் தப்பிச்சு வந்துட்டான் ரத்தத்தோட. அதுவும் தப்பிச்சிருச்சு கடைசியில் புலி வந்துட்டு அந்த முனையில இவங்களாம் வாடுறாங்க, அந்த முனையில அப்படியே காத்துட்டு இருந்துட்டு அப்படியே செத்து போச்சு. ஏன்னா அது உள்ள வர முடியாது. இங்க 20 பேர் செத்துட்டு வள்ளுன்னு குலைக்குதுங்க. இது யாரு? இது எந்த ஆள் செய்ய முடியும்? ஒன்று உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கணும், இல்லை நீங்கள் புலியோட வேகமாக ஓடணும். ஆனால் உங்களை ஒரு நாய் காப்பாற்றிருக்குது. அப்போ இவ்வளோதான் விஷயம். யூ மஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபைண்ட் அ வே. தெருநாய் எதிர்ப்பாளர்களுக்கு என்ன சொல்றீங்க? ஆர்வலர்களுக்கு என்ன சொல்றீங்க? அதான் சொன்னது இவ்வளோ தூரம். நீங்கள் உளவியலை புரிஞ்சுட்டு நடத்துக்கங்க. ஆர்வலர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்ல வரேன். நீங்கள் நாயை பொத்தி வளர்க்குற மாதிரி அதுங்க வெளியில் கொண்டு வரும்போது எச்சரிக்கையாக பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. அதுங்க மற்றவங்கள பார்த்து குலைக்கக்கூடாது. தெருநாய்கள் கேட்குறேன். அவங்க வீட்டு நாய் வெளியே கொண்டு பிரச்சனை இல்லையா? இல்லை, தெருநாய்களுக்கு அதுங்களுக்கும் வந்துட்டு சண்டைலாம் வருங்க. இது உருறணும், அது உருறணும். இவங்க வந்துட்டு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, யூகல் அவுத்து விட்டாங்க அப்படின்னா அது போட்டு இது கடிச்சிடும். அதுங்க 4 சேர்ந்துச்சுன்னா இதுங்களை கடிச்சிடும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு. இசைவு தான் சார் எல்லாமே. ஹார்மோனி தான் வேணும். அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் யோசிங்க. இது நாம டொமஸ்டிகேட் பண்ண அனிமல். அது என்னதான் இருந்தாலும் அது அனிமல் தான். அது அனிமலுக்குன்னு தேவை இருக்குது, அது நம்மளுக்காக நடிக்கிறதும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அதனால வந்துட்டு நீங்க வேற வழியில டீல் பண்ண முடியும். நன்றி தமிழரசன்.